ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் 10th 11th 12த்துன்னு எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. எல்லோரும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுங்கிற ஐடியாவில் போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லா பசங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்தடுத்து லைஃப்பில் முன்னேறி போகணுங்கிறதுக்காக. இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஷாப்பிங் எல்லாருமே ஒன்றா தான் கிளம்புனோம். கிளம்புனப்போ பசங்க 2 பேரையும் மட்டும் வண்டியில் வர சொல்லிட்டோம். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டோவில் போவோம் எல்லோரும். இப்போல்லாம் அதெல்லாம் முடியாது. பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்களா, அதனால் அவங்க 2 பேரையும் வண்டியில் வர சொல்லிட்டோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு நான் கிண்டலாக கேட்டப்போ அம்மாவும் அக்காவும் டக்குன்னு ஹாய் அப்படின்னாங்களோ. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு. எங்களுக்கு ஒரு சிரிப்பாகிடுச்சு. ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து போகிறதுங்கிற ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் என்ன, அக்காவோட சின்ன பொண்ணு மட்டும் எக்ஸாம் நடக்கிறதுனால வரல. அவள் படிச்சிகிட்டு இருந்தா. அதுதான் கொஞ்சம் குறையாக இருந்துச்சு. சரி, இன்னொரு நாள் அவள் கூட போய்க்கலாம், அவள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். எல்லோரும் கிளம்பி போகிறப்ப நான் சொன்னேன், இது கேர்ள்ஸ் ட்ரிப்புன்னு சொல்லி கிளம்புனோம். ஆனால் இந்த பசங்க இருக்கானுங்களே, அவனுங்களும் சேர்ந்துக்கிட்டானுங்க அப்படின்னு. நார்மலாக கூப்பிட்டா கூட வரமாட்டானுங்க. நீங்கள் ரொம்ப லேட் பண்ணுவீங்க, நான் வரலன்னு தான் சொல்லுவானுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நினச்சானுங்கன்னு தெரில. நாங்களும் வருவோம்னு சொல்லிட்டு 2 சேர்ந்து கிளம்பி வந்துருச்சு எங்கள் கூட. சரி வாங்க, வண்டியில் தானே வரீங்க வாங்கன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஷாப்பிங் போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், நான் வீடியோஸ்லேயும் பார்த்துருக்குறேன். மினிஸோ தான் கிளம்பணும். என்ட்ரன்ஸில் நுழையிறப்பயே ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம ஆஃபர் அது அது மினிமம் 3000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஷாப்பிங் நம்ம 3000 பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்தளவு ஷாப்பிங் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. இருந்தாலும் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே கிளம்பி போயிருந்தோம். அக்காலாம் ஏற்கனவே போயிருக்கிறா. எனக்கு இது ஃபஸ்ட் டைம். அதனால் இன்றைக்கி நான் போய் பார்க்கணுன்னு போயிருந்தேன். நுழைஞ்சனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் பாட்டில்ஸ் கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அவங்கள்ட்ட. எனக்கு அந்த கலர்ஸ் தான் அவங்க இதில் இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டிலோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் எவர்சிலர் பாட்டிலுக்கு மாறிட்டோமா, அதனால் நாங்கள் பிளாஸ்டிக்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டோம். அடுத்து காஸ்மெட்டிக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க வரிசையாக. எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்படியே பார்த்துக்கிட்டே வரையிலே தான் டக்குன்னு பார்த்தேன், சைடில் பார்த்தீங்கன்னா பட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் அந்த பட்ஸ் பாக்ஸை பார்த்தோன்னே எனக்கு உடனே அதை எடுத்து பார்க்கணுன்னு தோணிடுச்சு. அவ்வளோ பெரிய பாக்ஸ், அதில் ஒரு 100 பீசஸாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய பாக்ஸ். இது ஒன்று வாங்கினா போதும், அது பாட்டுக்கு கிடக்கும், அந்தமாரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால அது வேண்டான்னு விட்டுட்டேன். அப்புறம் அம்மா தான் கீ செயின் காமிச்சாங்க. இங்கே பாரு, கீ செயினை பாரு அப்படின்னு காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, செம்ம க்யூட்டு. ஒவ்வொன்றும் பார்த்தா ஆசையாக இருந்துச்சு, வாங்கிக்கலான்னு தோணுச்சு. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 350லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக கீ செயின்ஸ்லாம் வாங்கினதுனால இப்போ வாங்குகிற ஐடியா இல்லை. ஆனாலும் பார்ப்போமே, அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. எப்படி தான் இந்த ஐடியாலாம் அவங்களுக்கு தோணுதுன்னு தெரில. அழகாக க்யூட்டாக செஞ்சுருக்குறாங்க. ஆனால் நீட்டாக இருக்குது, எல்லாமே நீட்டாக குவாலிட்டியாலாம் இருக்குது. ரேட்டும் அதுக்கு தக்கனதாக இருக்குது. அந்த குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல வச்சுருக்குறாங்க ரேட்டும். இதெல்லாம் பாருங்களேன், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு குட்டி வீட்டு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் ஃபுல்லாக நிறையா வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த ஃபினிஷிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு, ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா ரசிச்சுட்டு கொஞ்சம் அது கூடயே விளையாண்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதோட சரி நீ இங்கேயே இரு அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஐ மாஸ்க்கு, அப்புறம் பிளாக் ஹெட் ரிமூவர் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தா இங்கெல்லாம் பென் ஸ்டாண்டு தான், ஃபுல்லாக பென் ஸ்டாண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகான மைல்டு கலர்ஸாக இருந்துச்சு. டைரிஸாக இருந்தது, அதுவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் ஒரு க்யூட்டான ஒரு இது பார்த்தேன். இந்த நோட் பேட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸ்டிக்கி நோட்ஸ். அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக வச்சுருந்தாங்க. இது நம்ம காரில் போகிறப்ப கழுத்து பெயின் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா செம்ம சாஃப்ட்டு. அப்படி தொட்டால் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சைஸ் பெருசாக இருக்கேன்னு யோசித்தேன். ஆனால் செம்ம சாஃப்ட்டுன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைஸ் அதிலே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேணுங்கிற சைஸ் பார்த்துட்டு எடுத்துக்கலாம், அது நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத. இதை பார்த்திங்கன்னா டக்கு மாரியே இருக்குது பாருங்களேன். டக்கு அப்படியே வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட கால் கீழே இருக்குது, மேலே கண் வாய் எல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா க்ரியேட்டிவாக தான் செஞ்சு வைக்கிறாங்க. பார்க்குறப்ப டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு. என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதில் இந்த சாஃப்ட் ஐஸ் ஒன்று நிறைய இருந்துச்சு, வெரைட்டிஸு. அது ஏஜெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஏஜில் தான் நமக்கு சாஃப்ட் ஐஸ் வச்சுக்கணும், அந்த ஏஜ் தான் வச்சுக்கணும்லாம் கிடையாது. நம்ம எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, இந்த டாய்ஸ் ஆசை விடாது.
இதில் ஒரு காதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னா அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, நல்லா பெரிய காது வச்சுக்கிட்டு. அதுபோல் அந்த பெங்குயின்லாம் நல்லா அழகாக இருக்குது. அதுலேயே கீழே இருக்கிற பிங்க் கலர் பெங்குயின் பாருங்களேன், ஒவ்வொன்றும் கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. அதில் இந்த டோனட் ஒன்று வச்சுட்ருக்கு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்கிறது என்னது ரைஸ் பால் போல் இருக்குது. ஒன்று வச்சுட்ருக்குது. பார்க்க நல்லா இருந்துச்சு. இது பொக்கைக்குள்ளே வந்து உட்காந்துருக்குற மாதிரி. அப்படி நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ். அதில் முக்கால்வாசி எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. ஏன்னா இப்போல்லாம் நான் கார்ட்டூன்லாம் பார்க்குறதில்ல. இப்போ மித்தி வந்து சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்க கூட உட்காந்து பார்த்தது தான் கார்ட்டூன்லாம். இப்போல்லாம் அவனே பார்க்குறதில்ல, அப்புறம் நான் எங்கே பார்க்குறது? அதனால் இந்த கேரக்டர்ஸ் தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி தான். அதை பார்த்தோன்னா நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி அப்படின்னு. அது இந்த எலிஃபண்ட் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குண்ணா. அதுக்கு அழகாக ஒரு ட்ரெஸ் வேறு பண்ணி விட்டு அது கழட்டி மாட்டுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தலையில் இருக்கிறத. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோடய முகம் நல்லா துருன்னு இருக்குல்ல. எனக்கு அது பார்த்தோன்னே நான் நினச்சேன் நல்லா துருன்னு இருக்குன்னு. அதில் ஒரு 2 கலர்ஸ் இருந்தது. இவர் நம்ம டோரிமான்லாம் தம்பு கூட உட்காந்து பார்த்து பழகி போனது. இந்த பாண்டா நல்லா இருக்குது. அதை விட இது பாருங்களேன், சிங்கம்னாலே அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்கணும். ஆனால் அந்த சிங்கத்தையே வேடிக்கையாக ஒரு உருவத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அது ஒரு குட்டி குழந்த மாதிரி இருக்குது சிங்கம்லாம். இங்கே நிறைய இருக்குதுக்கு டாய்ஸ் எல்லாத்துக்கும். ஆனால் ட்ரெஸ் போட்டு விட்டு வச்சுருக்குறாங்க. இது மேலே இருக்குது பாருங்களேன். இதை பார்த்தோன்னே அக்கா பொண்ணு சொன்னான், இது வந்து நீயும் மித்தியும் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க பாரு அப்படின்னு சொல்லி. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கிற பேச்சேரி அக்காவோட சின்ன பொண்ணு எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காளா, அவளுக்கு ஒரு டாய் வாங்கலான்னு சொல்லிட்டு இவள் வந்து அக்காவோட பெரிய பொண்ணு. இவள் வந்து பார்த்துட்டு இருந்தா, ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு பிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பிக்கு அவளுக்கு பிடிக்கும் நிச்சயம் அப்படின்னு சொல்லி அதை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிச்சு. அப்போ சொன்னேன், ரொம்ப ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி கையில் வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருக்கலாம். ஏதாவது அவள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறா, படிச்சு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கானா அதையே 2 அடி சப்புன்னு வச்சாலும் அவள் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவள் நீயும் வாங்கிக்கோன்னு என்ன போட்டு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு எதுவும் வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். இது பாருங்களேன் அழகாக ஷேக் மாரி இருக்குது ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ இதை வாங்கிக்கிறியா அதை வாங்கிக்கிறியான்னு ஒன்றா எடுத்து காமிச்சா. கடைசியில் நான் வந்து எனக்கு எதுவும் பிடிக்கலைன்னு சொல்லிட்டேன். பிடிக்குதுன்னு சொன்னால் அவள் எதையாவது வாங்கியிருந்தான்னு கொடுத்துட்டே இருப்பாங்கன்னுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அவள் விடலை, நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கைக்கு நின்றுட்டு இருந்தா. அப்புறம் அவளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வா நம்ம பேகு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணி பேக் பக்கம் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த பேக் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது. இதில் என்ன வச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. கொஞ்சமாக ஸ்நாக்ஸு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் சைஸ் இருந்துச்சு. ரேட் பார்த்திங்கன்னா 750 போட்டிருந்தது அதில் ரேட்டு. சின்ன பவுச்சஸ்லாம் நிறையா இருந்தது. அதில் குட்டி பவுச்சஸும் இருந்தது, கொஞ்சம் பெருசும் இருந்தது. இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் வந்து ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். டம்ளர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. அதில் இந்த கிளாஸ் டம்ளர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே எம்போசிங் மாதிரி இருந்தது, அப்படியே கோலி கொண்டு வரிசையாக வச்ச மாதிரி எம்போசிங் மாதிரி இருந்தது. அந்த லைட் வெளிச்சத்தில் அதில் பட்டு அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆனது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோவில் தெரியறத விட நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டம்ளர் வந்து லெட்டோடு வந்துச்சு. கீழேயே வந்து அளவு கொடுத்துருக்காங்க 343 ml. ரேட் பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, அழகாக குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. கப்பு வந்து சைஸ் சின்னது தான், ஆனால் அதில் கொடுத்துருக்கிற பிக்சர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படியே வரிசையாக பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலர்ஃபுல்லாக டம்ளர்ஸ் இருந்துச்சு. அதில் இந்த மக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல பெரிய மக்காக இருந்துச்சு. 230 ருபீஸில் வந்து இந்த மக்கு சைஸ் நல்லா பெரிய சைஸு, வெயிட்டும் நல்லா வெயிட்டாகவே இருந்தது. இதுக்கு இதுலேயும் வந்து கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது, டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாத்துலேயும் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம கப்பு யூஸ் பண்ணுறப்ப நம்ம அதை அப்படி பார்க்க முடியும் நம்மளால். நமக்கு தானே அதை ஆசைப்பட்டு வாங்குறோம், அப்போ நம்ம தானே பார்க்கணும். அதனால் அதுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக அதை வச்சுருந்தாங்க, அது கையில் நம்ம பிடிச்சி பார்க்குறதுக்கு ஏற்றாப்புல. ஆனால் இந்த மாதிரி சில மக்கில் 2 பக்கமுமே உங்களுக்கு டிசைன் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மக்கு தான். இல்லை க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பிக்சர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. மக்கும் நல்ல பெரிய மக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்காவும் அம்மாவும் நடந்து கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. நாங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் லேட் ஆகும்ல, அதெல்லாம் அவங்க அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போய் இந்த மக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அக்கா சொன்னால் ரொம்ப வெயிட்டாக இருக்கே, பரவாயில்லையான்னு பாரு, பரவாயில்லன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. வெயிட்டு ஜாஸ்தி தான் அது, ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸ்லீப் மாஸ்க் பாருங்களேன், எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மினிஷோவில் வந்து எதுவுமே வந்து நார்மலாக வைக்கிறதில்ல. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் வைக்கிறாங்க. அது நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. அதில் இந்த மாஸ்க்லேயே ஸ்லீப் மாஸ்க்லேயே பாருங்களேன் எத்தனை வெரைட்டிஸு. அது இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எனக்கு போட்டு பழக்கம் இல்லை. அதனால் நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கணும், நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாரி அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது நல்லா சூட் ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் பாருங்கள், அதை கூட எவ்வளோ அழகாக க்யூட்டாக வச்சுருக்குறாங்கன்னு. அழகாக ஒரு பேஸ்கெட் மாரி வச்சு, அதில் ஒரு போ வச்சு, இதுலேயே நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. அதே போல் கேண்டில்லேயே நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அதோட அமௌண்ட்டு பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தா வேடிக்கையாக இருக்குல்ல, வாட்டர் கேன் மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஒரு கேன் வாங்குகிற காசை விட பல மடங்கு அதிகம் இந்த குட்டி கேன். அந்த அளவுக்கு நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்குது மினிஷோ. ஆசைக்கு வாங்கலாமே தவிர ரொம்ப வாங்கக்கூடிய இடமா எனக்கு தெரியல. அடுத்த கடை பார்த்திங்கன்னா, அக்கா உள்ளன் வாங்குறதுக்காக வந்திருக்கிறான். அழகாக ரோஸ் பூ மாரி நான் உனக்கு ஒரு ஹேண்ட்பேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன கலர் வேணும்னு கேட்டப்போ நான் ரெட் கலர் வேணும்னு கேட்டேன். ஆனால் பெரிய அக்கா வந்து எனக்கு பிங்க் கலர் தான் வேணும்னு சொல்லியிருந்தா. அக்காட்ட ரெட் கலர் உள்ளன் இருக்குது, பிங்க்கு மட்டும் இல்லை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் வாங்க வந்தோம். ஆனால் பிங்க்லேயே பார்த்திங்கன்னா அத்தனை வகை வெரைட்டி இருக்குது. ரொம்ப லைட்டாக, கொஞ்சம் டார்க்காக, ரொம்ப டார்க்காக, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பிங்க்லேயே இருக்குது. அங்கே நாங்கள் உள்ளன் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடைக்கு போகிறோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அங்கே இன்னும் நல்லா அழகழகாக க்யூட்டாக நிறைய திங்ஸ் இருக்குது. ஆனால் அதை இதில் இன்க்ளூட் பண்ணனா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த இதை பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் எல்லாத்தையும் லாஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன், என்னெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிங்க்கு தான் வந்து அக்காவுக்காக வாங்கியிருக்கிறோம். 2 பேரும் எதேர்ச்சியா அந்த ட்ரெஸ் போட்டோம். ஆனால் 2 பேரும் மேட்சிங்காக அமைஞ்சது ரொம்ப பார்க்கறதுக்கே எங்களுக்கே ஆச்சரியமாச்சு. 2 பேரும் ஒரே மாரி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி மினிஷோவில் வாங்கினதெல்லாம் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிங்கு தான் அக்கா பொண்ணு சின்னவளுக்காக வாங்கினது. அதில் இருக்கிற மேலே அதுக்கு தலையில் மாட்டியிருக்க ட்ரெஸ்ஸை வந்து இப்படி கழட்டி மாட்டுற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. அது வால் கூட பாருங்கள் சுருட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு ரெக்கை வேற வச்சு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஐ மாஸ்க் ஒன்று எடுத்திருந்தது அதுலேருந்து. இது வந்து 50 ருபீஸ் இது. அப்புறம் டைரியில் வந்து இந்த பாபி டைரி ஒன்று கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பிரைட் கலராக இருந்ததுனால இந்த டைரி ஒன்று. ஸ்டார் ஷேப்பில் ஒரு கேட்ச் கிளிப் ஒன்று. நல்லா குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு குவாலிட்டியெல்லாம். அப்புறம் பசங்களுக்கு வந்து இந்த ஜோதிகா கிளிப் ஸ்டைலில் ஒரு பீஸ் தான், சிங்கிள் பீஸாக இருக்கும் ஒவ்வொரு கலர்லேயும். இது வந்து பேராக இருக்கும். இதில் வந்து 3 பேர் இருக்குது. இது மாதிரி ஒன்று, 2 மட்டும் பசங்களுக்கு வாங்கினது. கேட்ச் கிளிப்லேயே பார்த்திங்கன்னா இது போ டைப்பு, போ மாதிரியே இருக்கும் போட்டோம்னா, அந்த மாதிரி டைப்பில் இது போ கிளிப்பு. இது வந்து ஹேண்ட் சானிடைசர் ஜெல் டைப்பில். அதை கூட பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வச்சுருக்குறாங்கன்னு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. அவங்களோட இதுவே வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் க்யூட்டாக இந்த பொம்மை செம்ம சாஃப்ட்டு, கலரும் ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர், கையில் ஒரு டோனட் வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வந்து நான் பாட்டிக்கு வாங்கி தரேன், பாட்டிக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா. அதாவது பாட்டியெல்லாம் பேத்திங்களுக்கு வாங்கி கொடுத்தது போய் பேத்தி வந்து இப்போ பாட்டிக்கு வாங்கி கொடுக்குறா. பாட்டி நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்குறா. அதுக்கப்புறம் நான் எடுத்தேன் பாருங்கள் அங்கே மக்கு, அந்த க்யூட்டான அந்த மக்கு. இதை எனக்கு விட்டுட்டு வர மனசே இல்லாதனால இதை நான் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது, அதனால் இந்த ஒரு மக்கு ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதுதான் நாங்கள் மினிசோவில் பண்ண ஷாப்பிங். எங்களுக்கு ரீசனபிளாக பட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கினோம். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணுது பயங்கரமாக. நம்ம தான் வந்து நமக்கு எது தேவைன்னு பார்த்து வாங்கிக்கணும், அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஷாப்பிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.